ஏய் பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நான் இந்தியாவில் இருந்து அப்போஸ்தலர் கிருபாகரன் உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய ஜனமே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படி பைபிளில் நிறைய பேர் நமக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. அதே ஒரு சாட்சி தான் ஈசாக்குடைய வாழ்க்கை. ஆதியாகமம் புத்தகம் என்பது ஒரு அற்புதமான புத்தகம். நீங்கள் ஆதியாகமம் புத்தகம் பார்த்தீங்கன்னா 50 அதிகாரம் நமக்கு இருக்குது. முதலாம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் வார்த்தையினாலே இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டித்தார் என்று அதிகாரம் 1 சொல்லுகிறது. நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா மண்ணினாலே தேவன் இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டித்தார் என்று 2ஆம் அதிகாரம் போதிக்கிறது. 3ஆம் அதிகாரம் ஏதேன் தோட்டத்திலே என்ன நிகழ்ந்தது என்பதை கூறுகிறது. 4ஆம் அதிகாரம் காயின் ஆபேலுடைய காணிக்கை குறித்து சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரம் ஆதாமுடைய வம்ச வரலாறை நமக்கு சொல்லுகிறது. 6 முதல் 10 நோவாவுடைய வரலாறை நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகம் எப்படி இருந்தது, எப்படி அழிக்கப்பட்டது, நோவாவை கொண்டு தேவன் இந்த உலகத்தை மீண்டும் எப்படி காப்பாற்றினார் என்பதை இந்த 10 அதிகாரங்கள் நமக்கு சொல்லும். 11ஆம் அதிகாரத்தில் முற்பகுதியிலே நிம்ரோதும், 11ஆம் அதிகாரத்தில் இறுதி பகுதியிலே ஆபிரகாமின் தகப்பனாகிய தேராகை குறித்து நமக்கு சொல்லும். 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு சொல்லும். 13ஆம் அதிகாரத்திலே தென் திசையில் வந்த ஆபிரகாம் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது மெல்கிசதேக்கும் ஆபிரகாமும் சந்திப்பை நமக்கு சொல்லுகிறது. மெல்கிசதேக்கு யார் என்று எபிரேயர் 6-7 அதிகாரங்கள் நமக்கு போதிக்கிறது. நீங்கள் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறார், ஆபிரகாம் வெளியே வாப்பா, இந்த நட்சத்திரத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரத்தை என்ன கூடுமானவன் சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் 15 அதிகாரத்தில் சொல்கிறாரு. 16ஆம் அதிகாரத்திலே அவன் 2வது திருமணத்தை செய்கிறான், ஆகாரை திருமணம் செய்கிறான். 17ஆம் அதிகாரத்திலே அது நிமித்தம் தேவன் அவனை கடிந்து கொண்டாலும் கூட உன் சந்ததியிலே ராஜாக்கள் பிறப்பார்கள் என்று 6வது வசனம், 7வது வசனம், 5வது வசனங்களிலே தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். 18ஆம் அதிகாரத்தில் சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்க 3 தூதர்களுக்கு தன்னை தரிசனமானதை 18ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. 19ஆம் அதிகாரம் சோதோம் குமாரா பட்டணத்தை கர்த்தர் அழித்து விடுகிறார். 20ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கும் ஆபிரகாமும் பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை நமக்கு சொல்லுகிறது. 21ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு பிறந்து விடுகிறார். 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் சோதனையை நமக்கு சொல்லுகிறது. 23ஆம் அதிகாரத்திலே சாராள் மரித்து போகிறார். 24ஆம் அதிகாரத்திலே ஈசாக்குடைய திருமணத்தை நமக்கு சொல்லுகிறது. 25ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் மரித்து போகிறார். 26ஆம் அதிகாரம் தான் ஈசாக்கு விதை விதைக்கிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையை 26, 27 அதிகாரங்கள் நமக்கு சொல்லுகிறது. 28ஆம் அதிகாரத்திலே தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஈசாக்கு அனுப்புகிறார். 28லிருந்து 35 வரை உள்ள அதிகாரங்கள் யாக்கோப்பை தேவன் எவ்விதமாக சந்தித்தார், யாக்கோப்பை தேவன் எவ்விதமாக ஆசீர்வதித்தார், யாக்கோபினுடைய சரித்திரத்தை 35 அதிகாரத்திலே பார்க்கிறோம். 36ஆம் அதிகாரத்திலே ஏசாவுடைய வம்ச வரலாறை நமக்கு சொல்லுகிறது. 37லிருந்து 50 வரை உள்ள அதிகாரங்கள் தேவன் எவ்விதமாக யோசேப்பை உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறது. இப்படி ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 50 அதிகாரத்தை ஆதியாகமம் புத்தகத்தை 50 அதிகாரத்தை இவ்விதமாக தேவன் அமைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். பாருங்க, ஆபிரகாமின் நாளில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்குக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்திற்கு கேராருக்கு போனான். பாருங்க, 3 இடத்துல ஆபிரகாம் டிராவல் பண்ணியிருக்கான். 1 கேரார், வசனம் 17 பாருங்க, கேராரின் பள்ளத்தாக்கு. அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். 3வது பாருங்க, அவன் பெயர்செபாவுக்கு போனான். ஈசாக்கு 3 இடங்களிலே பிரயாணத்தை பண்ணியிருக்கிறான். 1 வசனம் 1 கேரார், வசனம் 17 கேராரின் பள்ளத்தாக்கு, வசனம் 23 பெயர்செபா. 3 இடங்களிலே ஈசாக்கு டிராவல் பண்ணான். இப்போ ஒரு பிளஸ்ஸிங்கை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தையே அல்லாமல் மீண்டும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய கேராருக்கு போனான். அபிமெலேக்கு வாழ்ந்த கேராருக்கு போனான்.
கவனிங்க, உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு முதல் படி என்ன தெரியுமா? நீங்கள் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதே முதல் படியாக இருக்கிறது. ஏன் அவன் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய கேராருக்கு போனான்? தேவஜனமே, இதற்கு விடை ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரங்களிலே இருக்கிறது. அபிமெலேக்கு ஒரு அரசன் இருந்தான். அவன் சாராளை திருமணம் பண்ண வேண்டும் என்று விரும்பினான். கர்த்தர் அவனுக்கு சொன்னார், அவன் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியாயிருக்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது அவன் சொன்னான், சுத்தமான இருதயத்தோடும் சுத்தமான கையோடும் அல்லவா நான் இதை செய்தேன். கர்த்தர் சொன்னார், நீ சுத்தமான இருதயத்தோடும் சுத்தமான கையோடும் செய்தாய் என்பதை நான் அறிவேன். எனவே நீ எனக்கு விரோதமாய் பாவம் பண்ணாதபடிக்கு உன்னை தடுத்தேன் என்றார். இந்த அபிமெலேக்கு யார் என்றால் தேவனுக்கு பயந்தவன். ஈசாக்கு தேவனுக்கு பயந்தவர்களோடு கூட தன்னை இணைத்து கொண்டான். இன்றைக்கு உன் வாழ்க்கை யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக 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 முக்கியமாயிருக்கிறது. பஞ்ச காலத்திலே புத்தி நாம் என்னவா ஏதாவது செஞ்சு அந்த இஎம்ஐ கட்டிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அதில் போட்டு இதை பண்ணிடலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறாய்? தேவ மனுஷனே, நீ யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறாய்? தேவ பக்தியுடையவர்களோடு நீ இணைக்கப்பட வேண்டும். பஞ்சத்தை போக்குவதற்கு சிறந்த வழி அறிவு அல்ல. பஞ்சத்தை போக்குவதற்கு பக்தியை நாடு. பக்தியை அதிகப்படுத்து. பக்தி உள்ள நபர்களோடு உன்னை இணைத்துக்கொள். ஈசாக்கு அங்கே போனான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, 2வது வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். நீ தெய்வ பக்திக்குரியவர்களோடு அல்லது தெய்வ பக்திக்குரிய காரியங்களோடு உன்னை இணைத்துக் கொள்வாயானால் நான் சொல்றேன், கர்த்தர் உனக்கு தரிசனமாவார். கர்த்தர் உனக்கு தரிசனமாவார். தேவனை தரிசிக்க வேண்டுமானால் பக்தியை தேடு. பக்தி உள்ளவர்களோடு கூட உன்னை இணைத்துக்கொள். தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அடையும்படி நாடு. சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுதுள்ளோடு உன்னை இணைத்துக்கொள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். எங்க ஈசாக்க பலிபீடத்தில் பலியிடும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகலீங்க. கர்த்தர் அவன்கிட்ட பேசல. பிள்ளை என்றான் மேலே உன் கையை போடாது என்று கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். ஈசாக்கோடு பேசவில்லை. ஆனா கர்த்தர் முதல் ஈசாக்கோடு பேசுகிறார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கும் சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களை கைக்கொண்டபடியால் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணினார். தேவனுடைய ஜனமே, தேவனுக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது உனக்கு வாக்கு தத்தங்கள் அருளப்படுகிறது. தேவன் உன் முன்னோர்கள் நிமித்தமாக உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கவனிங்க, இங்க குடியிருக்கிறான். பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதைத்தானா? யாருங்க அவனுக்கு விதைக்க சொன்னது? யாராவது அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. பஞ்சத்தில் யாராவது விதைப்பானா? நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ரொம்ப சாப்பாட்டு கஷ்டம். அப்போ நாங்கள் வயலுக்கு போய் வயலில் இந்த எலிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலிகளெல்லாம் அந்த நெல் மணிகளை சேர்த்து வைத்திருக்கோம். அந்த வயலுக்கு போய் வயலில் இருக்கிற குழியை தோண்டி அதிலிருந்து நெல் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்ற ஒரு காலகட்டம் இருந்தது. பஞ்சம் அவ்வளவு கொடிதாக இருந்தது. ஆனால் ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைச்சானா? பாருங்க, கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிச்சாரா, விதையை ஆசீர்வதித்தாரா? வசனம் சொல்லுது பாருங்க,
ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். வசனம் 12. கர்த்தரை அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பிரைஸ் காட். விதையை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, விதைத்தவனை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். விதைத்தவனை ஆசீர்வதித்ததினால் விதை பெருகிற்று. தேவனுடைய பிள்ளையே, தேவன் சொன்ன இடத்துல இரு, தேவன் சொன்ன இடத்துல தங்கியிரு. அப்ப என்ன தெரியுமா நடக்கும்? கர்த்தரை தரிசிப்பாய். அப்ப என்ன தெரியுமா நடக்கும்? விசுவாசம் பெருகும். விசுவாசத்திற்கும் விதைப்புக்கும் தொடர்பு உடையதாக இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் சூழ்நிலையை பார்த்து அவர்கள் விதைக்கிறவர்கள் அல்ல, தேவன் பேரில் கொண்டிருக்கிற விசுவாசத்தினால் விதைக்கிறபடியால் எந்த காலத்தில் விதைத்தாலும் கர்த்தர் விதையை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, விதைத்தவனை ஆசீர்வதித்தபடியா விதை பெருகிற்று. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெருக்கத்தை காண்பீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய நன்மைகளை காண்பீர்கள், நீங்கள் பெருக்கம் அடைவீர்கள். காரணம், தேவன் சொன்ன இடத்துல தங்கி இருந்தான். தேவன் சொன்ன இடத்துல தங்கி இருந்தபடியா அவன் விதைக்கிறவனாக மாறினான். பைபிள் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியால் பெலிஸ்தர் அவன் மீது பொறாமை கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளையை நான் சொல்லட்டா உங்களுக்கு, ஈசாக்கு விதைச்சு 1 வருஷம் கழிச்சு அறுவடை பண்ணான். அப்படிதானே? ஈசாக்கு விதைச்சு அவனுடைய அறுவடை காலம் எவ்வளவு? 1 வருடம். நான் தீர்க்கதரிசியாய் சொல்லுகிறேன், ஈசாக்கு விதைச்சு 1 வருஷம் கழிஞ்சு அவன் அறுவடை அறுத்தான். ஆனால் பைபிள் சொல்லுது, கொடுங்கள். 1 வருஷம் கழிச்சு கொடுப்பன்னு கர்த்தர் சொல்லல. கொடுங்கள், அப்பொழுதே உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப பாருங்க, ஈசாக்கு விதைச்சு 1 வருஷம், ஆனா உனக்கு 1 வருஷம் அல்ல, விதைச்ச உனக்கு உடனே கர்த்தர் கொடுப்பார். கொடுங்கள் அப்பொழுது. லூக்கா 6:36 38 வரைக்கும் நீங்க இந்த வசனத்தை பார்க்கலாம். கொடுங்கள், 1 வருஷம் கழிச்சு கொடுப்பேன்னு சொல்ல, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அப்ப ஈசாக்கு டேம் வேற, என்னுடைய டேம் வேற. ஈசாக்கு விதைச்சு 1 வருஷம் காத்திருக்கணும், ஆனா நானு விதைச்ச உடனே கர்த்தர் நம்மை அறுக்க வைப்பா. எனவே ஈசாக்கை விட நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவன் வர 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 விருத்தியானால், ஆனால் நீங்கள் உடனே விருத்தியாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நீங்க மத்தேயு சுவிசேஷத்தையும் மார்க்கையும் படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த விதையை விதைக்கும் பொழுது ஒரு சுவிசேஷம் சொல்றான் 30, 60, 100. ஆனா ஒரு சுவிசேஷம் சொல்றான் 100, 60, 30. தேவனுடைய பிள்ளையே, நீ எடுத்ததுமே 100 மடங்கு உன்னால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். எடுத்ததுமே நீ 100 மடங்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் வாழ்க்கை மலரும். தேவன் சொன்ன இடத்துல இரு, தேவன் சொன்ன இடத்துல விதை. பாருங்க, விதை எங்க விதைச்சாலும் விளையுங்க. முள்ள விதைச்சாலும் விதையும். நீங்க மத்தேயு 13வது அதிகாரத்தில் படிக்கிறீங்க, மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறீங்க, லூக்கா 8ல் படிக்கிறீங்க. விதைக்கு எங்க விதைச்சாலும் விதையக்கூடிய வல்லம் இருக்குது. பாறையில விதைச்சாலும் வளரும், முள்ளுள்ள இடத்துல விதைச்சாலும் வளரும். ஆனா மகசூல் எங்க தெரியுமா வரும்? கர்த்தர் சொன்ன இடத்துல நீ விதைப்பாயானால் உனக்கு மகசூல் வரும். தேவனுடைய பிள்ளையே, உன் சபை நடத்துகிற போதகனை மறந்து விடாதே. வேதம் சொல்லுகிறது, உயிருள்ள நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடி எச்சரிக்கையார் என்று உபாகம் 14 நீ படிக்கலையா? தேவனுடைய பிள்ளையே, நீ ஒன்றை புரிந்து கொள். கர்த்தர் காண்பித்த இடத்துல ஐக்கியம்படு, கர்த்தர் காண்பித்த இடத்துல இரு. என்ன தெரியுமா நடந்தது? ஈசாக்கு என்ன தெரியுமா நடந்தது? அவன் தன் மனைவியோடு சந்தோஷமா இருந்தானா? உங்க வாழ்க்கையில சந்தோஷம் எங்க தெரியுமா இருக்குது? நீ யாரோட இணைக்கப்பட்டு இருக்கிறீ அதோடு இருக்கிறது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் எப்ப தெரியுமா தொலைஞ்சது? தவறான நபர்களோடு நாம் இணைப்பை உண்டாக்கினோம், தொலைந்து போனோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கர்த்தர் உன்னை அழைக்கிறார், வா. கர்த்தர் உன்னை அவர் தகப்பன் அல்லவா? அவன் தகப்பன் அல்லவா? உன் தகப்பனத்தில் திரளான மன்னிப்புகள் உண்டு. அவர் இரக்கம் நிறைஞ்ச கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கேராருக்கு போனான். கேராருக்கு ஏன் போனான்? அபிமெலேக்கு இருந்தான். பஞ்ச காலத்திலே பக்தி அதிகரிக்க செய்.
பஞ்ச காலத்திலே உன் ஒரு முறை கூட உன்னை சீர்படுத்திக்கொள். பஞ்சம் எப்பொழுது வந்தது? தவறான மனிதனோடு இணைக்கப்பட்ட பொழுது. ஆபிரகாம் பஞ்சம் வந்ததுனால எகிப்துக்கு போனான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. நீங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து படித்து பாருங்க. கர்த்தர் காண்பித்த இடத்திலிருந்து கர்த்தர் சொல்லாமையே புறப்பட்டு போனான் பாருங்க. தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. ஆபிரகாமை தேவன் அழைக்க காரணம், உன் நிமித்தம் பூமியில சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அழைத்தார். என்றைக்கு ஆபிரகாம் அதை மறந்து எகிப்தை நோக்கினானோ அன்றைக்கு அவன் நிமித்தம் தேசத்தில் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்து ஆபிரகாம் போகல, அவன் போனதால பஞ்சம் வந்தது. ஆதியாகமம் 13:8 அப்படிதான் எழுதியிருக்கு. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய உறவுகள், உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய ஃபெலோஷிப் யாரோடு இருக்கிறது? அதிகாலையில் எழுங்கள், தேவனை நோக்கி ஜெபியுங்கள். ஜெபிப்பதை வழக்கமாக வையுங்கள். வேதம் வாசிப்பதை வழக்கமாக வையுங்கள். நாம் கிருபையில் இருக்கிறோம் என்பதற்காக இவைகளெல்லாம் செய்ய வேண்டியது இல்லை என்று போதனையை அங்கீகரிக்க முடியாது. பல மணி நேரம் அந்நிய பாஷையிலே ஜெபியுங்கள். ஆவியிலே நிறைந்து பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் காண்பித்த இடத்துல இருக்கு. கிதியோனுடைய வெற்றி எக்காலத்திலும், கிதியோனுடைய வெற்றி பந்தத்திலும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவரவர் தம் தம் நிலையிலே நின்றார்கள். அவரவர் தம் தம் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது வெற்றி உண்டாயிற்று. உன் வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தரை வெற்றிக்காக அழைக்கிறார். இந்த வாழ்க்கையில கர்த்தரை வெற்றிக்காக அழைத்திருக்கிறார். நீ விதைக்கிற விதை விருதாவாக போகாது. நீ விதைக்கிற விதை வீணாகாது. கர்த்தர் விதையை ஆசீர்வதிக்கவில்லை, விதைத்த ஈசாக்கை ஆசீர்வதித்தார். பைபிள் சொல்லுது, அவன் வர 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 விருத்தியானான். விருத்தி உன்னுடைய பிறப்புரிமையாக இருக்கிறது. உன் விருத்தியை யாராலும் தடுக்க முடியாது. தேவனுடைய ஊழியனே, தேவனுடைய ஊழியனே, பரலோகம் நினைவு ஊறுகிறது. பரலோகம் நினைவு ஊறுகிறது. நீ விருத்தி அடைவது நிச்சயம். அவருடைய கிருபையினால் அது சாத்தியமாகும். நீ வளருவாய், நீ வளருவாய். ஈசாக்கு வர வர விருத்தியானான். ஆனா இப்பொழுதே நீ விருத்தி அடைய போகிறாய். அடைந்த வாசல்கள் உனக்கு திறக்கப்படும். கதவுகள் உனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது. இதோ பெரிதும் அனுகூலமான வாசல் பவுலுக்கு மாத்திரம் கர்த்தர் வைக்கவில்லை, உனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். லோத்துவின் கரங்களை பிடித்து பட்டணத்துக்கு வெளியே வந்து விட்ட கர்த்தர் உன்னையும் நீ விட முடியாத பழக்கங்களில் இருந்து கர்த்தர் உன்னை வெளியே உன் கரங்களை பிடித்து கொண்டு வருகிறார். உன்னை அவர் கரம் பிடித்து இருக்கிறது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைந்த கர்த்தாவே, ஈசாக்கு கேராருக்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, பஞ்ச காலத்திலே பக்தியை தேடின ஈசாக்கு அவன் விதைக்கிறவனாய் மாறினான், தரிசிக்கிறவனாய் மாறினான், ஐஸ்வர்யனாய் மாறினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்களும் அப்படி மாறத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்திரணும். சங்கீதம் 4:3 சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, சங்கீதம் 32:6 சொல்லுது, இதற்காக சகாயம் கிடைக்கிற காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நாங்களும் அப்படி மாறத்தக்கதான கிருபையை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்தியாவிலே தமிழ்நாடு என்ற இடத்தில், ஈரோடு என்ற ஒரு மாவட்டத்தில், ஈரோடு என்ற நகரத்தில், பள்ளிப்பாளையம் என்ற இடத்தில் கர்த்தருடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நான் தேவன் நம்மோடு திருச்சபையின் போதகராக, ஃபவுண்டராக, சீனியர் பாஸ்டராக நான் இருக்கிறேன். நீங்கள் ஆராதனையில் வர விரும்புகிறீர்கள், நீங்கள் கீழ்கண்ட விலாசத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜிபே மற்றும் காணிக்கை அனுப்ப விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் 95 430 44 22 9 என்ற எண்ணுக்கு நீங்கள் காணிக்கைகள் மற்றும் ஜெப விண்ணப்பங்களை அனுப்பலாம். வாரந்தோறும் ஞாயிறு ஆராதனை காலை 9 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நடைபெறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கீழே என்னுடைய முழு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காட் பிளஸ் யூ. ஆமென்.